அண்ணா வணக்கண்ணே. தம்பி வணக்கம். டி ஷர்ட்லாம் பயங்கரமா இருக்குது. ஆமாப்பா, எப்பயும் போல பச்சை சட்டை போட்டு வந்தேன், மாத்த சொல்லிட்டாங்க எடிட்டர்ஸ். கிரீன் மேட்டா? ஆமா. சரி ரைட், அது ஒரு பக்கம் இருக்க. இந்த ஜாயிண்ட் கமிட்டி மீட்டிங்கா? ஆமா, ஆக்ஷன் கமிட்டி. அது என்னதான் போயிட்டு? என்னப்பா நீ இன்னும் விவரம் தெரியாம இருக்கு? அதுக்கு பேர் இப்ப மாத்த சொல்ல போறாங்க. என்னது? அதாவது நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு. அதாவது ஜாயிண்ட் கமிட்டின்னு வச்சிருந்தாங்கல்ல, இப்ப இந்த மாதிரி பேரை மாத்த சொல்லி நம்ம தலைவர் சொல்லியிருக்காப்ல. சரி சரி, கூட்டத்துக்குள்ள என்ன நடந்தது, எப்படி நடந்தது? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கடலை முட்டாய், கோயில்பட்டி கடலை முட்டாயில இருந்து காஞ்சி பட்டு வரைக்கும் அங்க விருந்தினர்களுக்கு பரிசு கொடுத்திருக்காங்க எல்லாருக்கும். ஆமா, அது போட்டு மகளிர் சுய உதவி குழு மூலமாக தயாரான அந்த அட்டைப்பெட்டியில வச்சு கொடுத்திருக்காங்க. இதன் மூலமாவே நம்மளுடைய கலாச்சாரத்தை எல்லா மாநிலங்களுக்கும் பரப்பி இருக்காங்க. அது மட்டும் கிடையாம, நீங்க எங்க ஐடிவிங்க எல்லாம் பாத்தீங்களா, ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள்ல அப்படியே ஒவ்வொரு முதல்வரா இறங்கும் பொழுது இந்த ஹீரோக்கள்லாம் படத்துல கார்ல இருந்து இறங்குவாங்கல்ல, அந்த மாதிரி மியூசிக் எல்லாம் போட்டு பயங்கரமா எடிட் பண்ணி கொடுத்துட்டோம். இதனாலயே பாத்தீங்கன்னா அடுத்து ஏதாவது மீட்டிங் போட்டோம்னா இன்னும் பல முதல்வர்கள் வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி எடிட் பண்றாங்களே, நமக்கு இப்படி மாசு எடிட்டா, இதுக்கே போலாம் மீட்டிங் அப்படின்னு வந்துருவாங்களா? ஆமா, எங்க ஐடிவிங்க அந்த அளவுக்கு மாசு கட்டி இருக்கு. சரி சரி, அந்த மீட்டிங்ல என்னென்ன பேசியிருக்காங்கன்னு முதல்ல பாத்துருமா? முதல்ல நம்ம எங்களுடைய தலைவர் அவர்கள் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை வரையறுக்க வல்லுநர் குழு அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க தொகுதி மறுசீரமைப்பு பண்றீங்க அப்படின்னா ஒரு வல்லுநர் குழு அறிவிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா சிஎம், அவர் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதில் சிறப்பாக செயல்பட்டதற்கான தண்டனையா இது தொகுதி மறுவரையறை அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது, கட்சி வேறுபாடுகளை கலைந்து ஒன்றாக நாங்க போராடுவோம் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காரு. பிஜேபி நம்மை பேசவே அனுமதிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை நோக்கி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதே போல நம்மளுடைய முன்னாள் ஒரிசா சிஎம் பட்நாயக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் காணொலி வாயிலாக இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநிலங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருந்தால் நாட்டில் மக்கள் தொகை பெருகி இருக்கும். அதனால நாங்க என்ன சொல்றது, முன்னெச்சரிக்கையா நடவடிக்கை நான் இந்தியாவை காப்பாத்திருக்கோம், அதுக்காக நீங்களும் எங்களுக்கு தண்டனை கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லியிருக்காரு. மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை நிலைநாட்டும் முக்கியமான கூட்டம் அப்படின்னு இந்த கூட்டத்தை எங்களை பாராட்டி இருக்காரு. ஓகே, எல்லாருமே வந்ததற்கான அந்த விஷயத்தை பேசியிருக்காங்க. எங்களை வஞ்சிக்காதீங்க, தொகுதி மறுவரையறை நியாயமா நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும். அப்படித்தானே? சரி, மம்தா ஏன் வரல? மம்தா அவங்க எனக்கு தெரியல, அவங்களுக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லையா? உடல்நிலை சரியில்லையா? நல்லா இருக்காங்க, உடல்நிலை சரியில்லைன்ற என்ன பேசிக்கிட்டு இருக்கு? எப்ப உண்மையான காரணத்தை சொன்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும்ல, அதனாலதான் நான் சொல்லாம இருக்கேன். சரி, அவங்க மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுவரையறை நடைபெற்றா மேற்கு வங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற அடிப்படையில அவங்க பங்கேற்கல அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் வட மாநில கணக்கு தானே, அங்கேயும் இந்த குடும்ப கட்டுப்பாடை ஃபாலோ பண்ணாம நிறைய. சரி, இண்டி கூட்டணி கூப்பிட்டாங்க, இண்டி கூட்டணி மீட்டிங், சரி அதுக்காச்சும் வரலாம்ல. எத்தனை மீட்டிங்ல எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் மேற்கு வங்கம் போயிருப்பாரு, ஒரு மரியாதை வேணாமா? எப்பா நீ இதை சொல்ற, ஆனா இன்னுமே நிறைய பேர் வரல. அதாவது பீகார்ல இருந்து அவங்க லாலு பிரசாத் யாதவ் கட்சி வரல, அதே மாதிரி மகாராஷ்டிரால இருந்து சிவசேனா வரல, இன்னும் நிறைய கட்சிகள் இருக்கு. நீ என்ன எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவ போலயே? ஆமா, அவங்க வரல, இவங்க வரல, அதெல்லாம் வரல, என்ன பண்றது, உங்க மேல நம்பிக்கையில வரல. சரி, அதே மாதிரி கர்நாடகால சிஎம்ஏ வரல, ஏன் டெபுட்டி சிஎம் அனுப்பி வச்சாரு அப்படின்னு கேள்விகள் இருக்கு. நாங்க என்னதான் கூட்டத்தை நடத்தினாலும் அண்ணாமலை அவர்கள் இதை ஒரு அரசியல் டிராமான்னு சொல்லி ஆஃப் பண்ணி விட்டாருப்பா. ஆமா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பாஜகவினர் அவங்கவுங்க வீட்டுக்கு எதிர கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. என்ன பொருள்படும்படி, என்ன பொருளை மக்கள் கிட்ட சொல்லும்படி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேகதாதுல அணை கட்ட போறோம் அப்படின்னு கர்நாடக அரசு உறுதியாக இருக்காங்க. அதே போல கேரளா அந்த முல்லை பெரியார் அணையில பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாம கேரளா அரசாங்கம் மருத்துவ கழிவுகளையும் மற்ற கழிவுகளையும் கொண்டு குப்பை கிடங்கு போல தமிழ்நாட்டுல கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் கண்டுக்காம ஒரு மடைமாற்றும் அரசியலாக இப்பொழுது டீலிமிட்டேஷனை கொண்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இதை பத்திலாம் எப்ப பேச போறீங்க அப்படின்றத சொல்லும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு, அதாவது ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்குறாரு முதல்வருக்கு. நீங்க தமிழக நலனுக்கும் ஒரு சில பாயிண்ட்களை அவங்ககிட்ட சொல்லுங்க, வந்துட்டாங்க, வந்தவங்களை ஏன் சும்மா அனுப்புறீங்க, உங்களுக்கான தேவைகளை மட்டும் பூர்த்தி பண்ணிக்காம தமிழ்நாட்டுடைய நலனையும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கன்னு சொல்றாரு. நாங்க சொல்லாமலாப்பா இருக்க போறோம், அண்ணாமலை அவர்கள் சொல்லிதான் நாங்க பண்ணணுமா? இந்த டி.கே. சிவகுமார் இருக்காரு இல்லையா, துணை முதல்வர், கர்நாடகா துணை முதல்வர், அவர் திட்டவட்டமா சொன்னாரு, மேகதாத்துல அணை கட்டியாவும் அது யார் தடுத்தாலும் யார் முட்டு கட்ட போட்டாலும் நடக்கவே நடக்காது, அதற்கான பணிகளை நாங்க தொடங்குவோம் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்தாரு. என்ன அதை பத்தி பேசுனீங்களா? அதை பத்தி எல்லாம் பேசியிருப்போம். அதான் பவர் பாயிண்ட் போட்டு விளக்கி இருக்காரு சின்னவர், உங்களுக்கு தெரியுமா? பவர் பாயிண்ட் எம்எஸ் பவர் பாயிண்ட் உங்களுக்கு தெரியுமா? சின்னவர் சொல்லியிருக்காருப்பா. அதாவது இந்த மீட்டிங்லயே அதிகமா
பெர்ஃபார்ம் பண்ணது யாருன்னா துணை முதல்வர் அவர்கள் தான். அவர் தான் என்னன்னா ஏன் டான்ஸ் என்ன ஆனாரா, டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிருக்காருப்பா. என்னப்பா இப்படி கிண்டல் பண்ற மாதிரி பேசுற? இல்லங்க ஒரு நடிகர் இல்ல, டான்ஸ் என்ன ஆடினாரா, பர்ஃபார்ம் பண்ணாரு, நீ அதான் கேட்டேன். பர்ஃபார்ம்னா என்ன சொல்றது, பிரசன்டேஷன், பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் காலேஜ் எல்லாம் படிச்சிருப்போம்ல நம்ம. அப்போ வந்து எல்லாருக்கும் அடிப்படையா தெரிஞ்சிருக்க வேண்டியது பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் தான். அதை போட்டு எல்லா முதல்வரும் திகச்சு போயிட்டாங்களா? என்ன திகச்சாங்க? இல்ல பவர் பாயிண்ட் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு இவரு. பிபிடி தானேயா? ஆமா இல்லப்பா, மத்த முதல்வர்கள்லாம் பார்த்துருக்காங்க, ஆஹா டெக்னாலஜில தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஏன் அதான் பெரிய செய்தியை தெரியல உங்களுக்கு? வேற ஏதாவது கட்சியில இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? நீ பார்த்துருக்கியா? நாங்கள் அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறது இதன் மூலமாவே தெரிய வருது. அது மட்டும் இல்லாம பல்வேறு முதல்வர்கள் பல்வேறு மொழிகள்ல பேசியிருப்பாங்கல்ல, அவங்கவுங்க பாஷையில டிரான்ஸ்லேட்டர் அந்த வசதியும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் காதல வச்சுக்கிற மாதிரி, காதல வச்சுக்கிறது அது ஏதோ ஒரு மிஷின் சொன்னாங்கப்பா, எனக்கு அந்த பார்த்தேன் நாடாளுமன்றத்துல எப்படி காதல வச்சுப்பாங்களோ அந்த மாதிரி டிரான்ஸ்லேட்டர் மிஷின் மாதிரி எல்லாம் காதல வச்சுக்கிறாங்க. சரி, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேர் வைக்கும் பொழுது கூட அவங்கவுங்க மொழியில பேர் வச்சாங்க பாத்தீங்கன்னா, அந்த நேம் கார்டு. என்ன பாத்தியா, இதுதான்ப்பா சமதர்மம் சமூக நீதி. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. ரேவந்த் ரெட்டி அவர்கள் சொல்லியிருக்காரு, அடுத்த கூட்டம் இதே மாதிரி ஒரு கூட்டம் நடக்கும், தெலுங்கானால ஹைதராபாத்ல நடக்கும், நீங்க வாங்க அப்படின்னு எல்லாருக்கும் இங்க வச்சு அழைப்பு கொடுத்துட்டாரு. இப்ப நாமளாவது ஒவ்வொரு எம்பியா போய் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் அழைப்பு கொடுத்தோம். அவர் வந்து செலவே வைக்காம இங்க வந்து அழைப்பு கொடுத்துட்டாரு, வாங்க வாங்க எல்லாம் வாங்க, அங்க போய் நம்ம மீட் பண்ணுவோம் அடுத்த மீட்டிங் அப்படின்றாரா? ஆமா, சரி ஓகே. அது ஒரு பக்கம் இருக்க, முதலமைச்சர் அவர்களுடைய ஸ்பீச்சை நான் கேட்டிருந்தேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதே கதை தான் சொல்றாரு. தொகுதி மறுவரையால வந்து தமிழ்நாடு பாதிக்கப்படும், தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படி இப்படின்னு பேசுறாரு. பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, தெலுங்கானாவுக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்த கோட் பண்ணியிருந்தார். ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மக்கள் தொகை அடிப்படையில வந்து தொகுதி மறுவரையை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு பேசியிருந்தாரு. அதனால அப்படி செஞ்சா அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை தென் மாநிலங்களுக்கு ஏற்படுத்தும், பரவாயில்லையா அப்படின்ற கேள்வி வந்து மோடி அவர்கள் கேட்டிருந்தார். புரியுதா உங்களுக்கு? புரியுது, எனக்கு புரியுது. ராகுல் காந்தி அவர்கள் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, தொகுதி மறுவரையை வந்து மக்கள் தொகை அடிப்படையில செய்யுங்கன்னு சொல்றாரு, ஆனா அப்படி செஞ்சா தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்றாரு. அப்போ வந்து மோடி அவர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்துல அவர் வந்து பேசியிருக்கார் தெலுங்கானால. இதுதான் அது பொருள். மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இப்படி மோடி அவர்கள் பேசுறாரு, அப்ப பாத்துக்குங்க தென் மாநிலங்கள்ல வந்து எண்ணிக்கை வந்து குறைய போகுது. ஏங்க, அவர் வந்து ராகுல் காந்தி அப்படி சொல்றாரு, ஆனா நாங்க அப்படி செய்ய போறது இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க அப்படின்றாங்க. நீங்க ராகுல தான் கண்டிக்கணும், அவர் தான் அப்படி செய்ய சொல்றாரு. அதான் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இருந்தாலும் தேர்தல் நெருங்குதுல, நாங்க என்ன பண்ற, இப்படித்தான் பேசி ஆகணும், அதனாலதான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவரு நம்ம அண்ணாமலை அவர்கள் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அதாவது இந்த 1000 கோடி விவகாரத்தை நாங்க இன்னுமே கொண்டு போக போறோம். அதே மாதிரி ஏதோ ஒரு டைலாக்லாம் போட்டிருந்தாங்களே, பாத்தீங்களா நீங்க? என்ன டைலாக்? ஏதோ ஒரு டைலாக் இருந்தா அது கூட நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ட்டு. குடிநீரை கோட்டை விட்டார், குடிகாரர் ஆக்கி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாஜக நிர்வாகிகளும் அவங்க வீட்டு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அட்டையை வச்சுட்டு போராட்டம் பண்றாங்கப்பா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலக தண்ணீர் தினம். தண்ணீர் தினம். ஆமா, தண்ணீர் தினத்தோட வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிடுமா மக்களுக்கு தெரிவிச்சுக்குவோம். அந்த தண்ணியும் திறந்து கூட சொல்லுங்க அவங்கள. என்ன அது நம்ம கையிலேயாப்பா இருக்கு, அதெல்லாம் மத்திய அரசு வந்து பாகுபாடு பாக்குது. நம்ம நீ மாட்டம் திறந்து இப்படி விட்டுட்டு டீ ஆத்திக்கிட்டு இருக்க, டீயா தண்ணியான்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. நான் என்னைக்காவது உனக்கு டீ கொடுத்துருக்கேனா? ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கு? இல்ல, மத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அதனால சொல்றேன். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்கள வந்து என்கிட்ட நேரடியா பேச சொல்லு. சரி சரி. இந்த மாதிரிதான் நிறைய புரணி எங்க கட்சியை பத்தியும் சரி, என்னுடைய கடையை பத்தியும் பரவிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது தரமான டீ, தமிழ்நாட்டில் நடப்பது தரமான ஆட்சி, அவ்வளவுதான். சரி, இந்த தொகுதி மறுவரை பிரச்சனை பண்றாங்க இல்லையா? ஆமா. என்ன அடிப்படையில இந்த பேசிக்ஸ் இது வந்து டிராஃப்ட் விட்டுருக்காங்க மத்திய அரசு, இந்த டிராஃப்ட்ல இந்த பாயிண்ட் தப்பா இருக்குங்க அப்படின்னு என்ன டிராஃப்ட் விட்டாங்க? எந்த அடிப்படை நீங்க கேக்குறீங்க? அந்த அடிப்படை பேசிக் இருக்குல்ல, 2026 தேர்தல், அதான் அடிப்படை. ஏதாவது கொண்டு போகணும்ல. மக்கள் என்னன்னா, இப்ப உங்களுக்கே தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல இருக்குன்னு, அதெல்லாம் கேள்வி எழுப்பிடக்கூடாதுல்ல. இப்போ மொழியின் அடிப்படையிலயோ இல்ல நம்மளோட உரிமைகளின் அடிப்படையிலயோ ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டோம்னா வெகுண்டு எழுந்துருவாங்க தமிழக மக்கள். நமக்காக இருக்கிற ஒரே ஒரு அமைப்பு இவங்கதான் அப்படின்னு எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, அவ்வளவுதான். இல்ல, எனக்கு ரொம்ப நாளாவே இந்த கேள்வி இருக்கு. ஏன்னா டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு மத்த எந்த மாநிலங்களும் வந்து பேசவே இல்லை. அவங்களுக்கு எல்லாம் அரசியல் தெரியல. சரி, அது கூட வச்சுப்போம், நம்ம அரசியல் தெரியல, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது, அதான் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா வாழ வைக்கிறீங்க, தேனாரும் பாலாரும் ஓடுது, அது ஒரு வேற விஷயம், நம்ம பாத்துக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ மும்மொழி கல்விக் கொள்கையை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? எதன் அடிப்படையில? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து அறிக்கை, அந்த
ரிப்போர்ட் அடிப்படையில வந்து நம்ம எதிர்க்கிறோம், இந்த ரிப்போர்ட்ல இது தப்பா இருக்குங்க, இந்த ரிப்போர்ட்ல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேசிக் இருக்கு நம்ம கிட்ட, பேசிக் இருக்கு, அதை வச்சு நம்ம எதிர்க்கிறோம். அது சரியா தவறான்றது வேற. ஆனா இப்ப டீலிமிட்டேஷன் நம்ம எந்த அடிப்படையில் எதிர்க்கிறோம்? இந்த அறிக்கையை வந்து அவங்க கொடுத்திருக்காங்க, இந்த டிராஃப்ட் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க, இந்த டிராஃப்ட்ல இந்த பாயிண்ட் தப்பா இருக்கு நம்ம சொல்லணும்ல. அப்படி இன்னும் மத்திய அரசு எந்த டிராஃப்ட்டுமே இன்னும் வந்து சப்மிட் பண்ணாம வச்சிருக்காங்க. அவங்க எந்த அடிப்படையில் பண்ண போறோம், என்ன பேசிக்ஸ்ன்னு எதுவுமே சொல்லாத பொழுது எந்த அடிப்படையில இந்த டீலிமிட்டேஷன் நம்ம எதிர்க்கிறோம்னு சொல்லணும்ல. இது எங்களுக்கு யாரை முட்டாளாக்குற வேலை இது? எங்களுக்கு மேலிடத்துல இருந்து தகவல் வந்திருக்கு, அதை நம்புறதுனால நாங்களும் முட்டாள் தான், ஆனாலும் மக்களை முட்டாளாக்குறதுக்காக அதை வெளியே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதுதான் எங்களுடைய கருத்து. இப்ப நீ வந்து அறிவாளியா முட்டாளா அப்படி இருக்க போறியா? அறிவியலா இருக்கணும்னா இங்க இருந்து கிளம்பு, முட்டாளா இருக்கணும்னா என் கூட பேசிக்கிட்டே இரு. சரி, என்ன பாயிண்ட், வேற என்ன விஷயம் இருக்கா? வேற எதுவுமே இல்ல. உன்கிட்ட பேசி பேசி எனக்கு தான் தொண்டை தண்ணி வத்தி போச்சு. சரி, தம்பி எங்க? அவர் வருவாரு, அவருக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன்கிட்ட பேசுறப்பெல்லாம் அந்த மாதிரி டென்ஷனா இருக்குப்பா. அவர் வந்தாதான் அந்த நகைச்சுவை பண்ணி, ஆஹா என்ன ஒரு அற்புதமான கலைஞன் தெரியுமா, அவரை மாதிரி நல்லா ஜாலியா பேசுவியா, அதை விட்டு புட்டு அரசியல் இது இதுன்னு கிளம்பு. உன் டீயை ஒருத்தர கொடுத்து விட அவருக்கு நான் டெய்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். திருவள்ளுவர் தம்பி வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. அப்புறம் என்ன தமிழ்நாடு எப்படி போயிட்டு இருக்கு? தமிழ்நாடு நல்லா தான் போகுது. அதாவது டெய்லி உன்னை என் கடைக்கு ஏன் கூட்டு பேச வைக்கிறேன் தெரியுமா? அதான் எனக்கு ரொம்ப நாளா அந்த சந்தேகம். இப்போ மகாபிரபுஜி வர்றாரு, தேசியம் வர்றாரு, இவங்கெல்லாம் நிறைய அரசியல் சார்ந்து நிறைய பேசுறாங்க. ஆனா பெருசா அரசியலும் பேசுறது இல்ல. ஆனா நம்ம ஷோல டெய்லி நான் இருக்கனே, நான் நல்லா பேசுறதுனாலயா, என்னுடைய நகைச்சுவையாலையா, என்னுடைய திறமையாலையா, பாடுறதாலையா, மிமிக்ரியா, இல்ல நாட்டியமாடும் என்னுடைய நடையா, அல்லது நவரசத்தையும் காட்டும் என்னுடைய முகமா, இல்ல பாக்கெட்ல இருக்க என்னோட பணமா, இல்ல பாடியில இருக்க திடமா, இல்ல நான் பொறுப்பேற்றிருக்கிற கவுன்சிலர் பதவியா, எது உன்னை லைக் பண்ண வச்சுச்சு சொல்றேன் செல்லம். எதுக்காக டெய்லி உங்க நிகழ்ச்சியில உட்கார வைக்கிறீங்க உங்க கடை கூப்பிட்டு வச்சு? உன்னோட திறமைகள் வந்து அளவுக்கு அதிகமான திறமைகள் உங்ககிட்ட இருக்கு. சரி, எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு திருஷ்டி வேணும்ல, அப்படி ஒரு திருஷ்டி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை வச்சிருக்கோம். நீங்க திருஷ்டிக்காக என்ன உட்கார வச்சாலும் மக்கள் என்ன எப்படி தெரியுமா பாக்குறாங்க? இவனுடைய காமெடி எல்லாம் பார்த்தா நம்ம நகைச்சுவை தேர்ஸ்டி தனியும், நகைச்சுவை தாகம் தனியுங்கிறதுனால பாக்குறாங்க. இந்த டைலாக் நீ தான் என்கிட்ட சொல்ல சொன்னேன். ஆனா மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இவனை பார்த்து திருஷ்டின்னு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு என்னைய திட்டுவாங்க கமெண்ட்ல. அதனால அதை இப்பவே பதிவு பண்ணிக்கிறேன். இவர் தான் ஒரு காமெடி எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி சொன்னாரு. காமெடி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதை சொல்லுங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய திருஷ்டி பிடிச்சிருக்கு, அதை பிடிச்சி நீங்க பேசாம இருக்கீங்க, அதை தவிர எல்லாம் பேசுறீங்க. இதுதான் ஆக்சுவல் கண்டென்ட். இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் அவர் காமெடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. ஆமா, தமிழ்நாட்டுக்கு திருஷ்டி பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி ஆட்கள் இருக்காங்க, அது காரணம் கிடையாது. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு 2 பேர் ட்வீட்ல சொல்லிருக்காங்க, அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா, தமிழகத்தில் அடுத்தடுத்து அரங்கேறும் படுகொலை சம்பவங்களால் பொதுமக்கள் பதற்றம், அமைதி பூங்காவாக திகழ்ந்த தமிழகத்தை கொலைகளும் கொள்ளைகளும் நிறைந்த மாநிலமாக மாற்றிய திராவிட மாடல் அரசுக்கு கடும் கண்டனம் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு இவர். இன்னொரு பக்கம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் 5 கொலைகள், இதுதான் திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் லட்சணமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? தமிழக பாஜகவோட தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலையா இருக்கட்டும், இல்லைன்னா மற்ற பாஜக தலைவர்களா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க கூட்டணி கட்சிகள் மட்டும் தான் சொல்லல, ஏன்னா அவங்க சொன்னா நாங்க கூட்டணியில வச்சுக்கிட மாட்டோம். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கொலைகள் அதிகரிக்குது, அதெல்லாம் இருக்கு. ஆனாலும் என்ன சொல்றது, நம்ம வந்து போலீஸ் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த முழுமையான நடவடிக்கை எடுத்து மீண்டுமே உன்ன மாதிரி யாரோ திருஷ்டி போட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக ஆட்சி சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு, அது மேல ஏதாவது குற்றச்சாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது திருஷ்டி விழுந்திருக்கும்பா. அதனால இப்படி நடந்திருக்க வாய்ப்பு. இப்படி கூட சமாளிக்கலாம். இன்னொரு வகையாலும் சமாளிக்கலாம். எப்படி? அதாவது அதிமுகவுக்கு இரட்டை இலை கிடைக்குமா கிடைக்காதா இப்படிங்கிற மாதிரி தான் டிவில விவாதம் நடத்துவாங்க. சோ நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா இது பண்ணுவோம். நேத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்தார் நோன்புல கலந்துருக்காரு. இப்தார் நோன்பு உங்களுக்கு தெரியும்ல, அதுல கலந்துகிட்டு இன்னைக்கு பேசியிருக்காரு அமமுகவுடைய டிடிவி தினகரன் அவர்கள். அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமா, நான் பதவிக்காக அரசியலுக்கு வந்தவன் அல்ல, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என மக்களுக்கு தொண்டாற்றவே அரசியலுக்கு வந்த தொண்டன் நான். என்னுடைய அரசியல் பயணம் நதி போன்றது. என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பலர், நம்பி கெட்டவர்கள் ஒருவர் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதை நான் எதுக்கு சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? தெரியல. இந்த கருத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் கிடையாது. நீ என்னை பத்தி குற்றச்சாட்டு வச்சல, அதை மடைமாற்றம் பண்ணதான் இப்படி சொன்னேன். நீ எப்பயுமே வந்து பொதுவான செய்திகள் தானே சொல்லுவேன். ஏன் இன்னைக்கு அரசியலுக்குள்ள குதிச்ச? அதனால உனக்கு எனக்கு சண்டை வர கூட வாய்ப்பு இருக்கு தம்பி. அதனால நீ வா, காமெடி பண்ணு. இன்னைக்கு வந்து புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணுவோம். அதாவது நீ வந்து தென் மாவட்டத்துக்காரன், அந்த மொழி பாஷை பேசிக்கிட்டு இருக்க. ஒரு சென்னைக்காரனா இன்னைக்கு நீ மாறு. சென்னை பாஷையில இன்னைக்கு நீ மக்கள் கிட்ட செய்திகளை சொல்ல போற. சரியா? சென்னை ஸ்லாங்ல. ஆமா,
நல்லா இருக்குதே. நல்லா இருக்குதா? இப்படி கூட முயற்சி பண்ணலாமா? முயற்சி பண்ணி பாரு. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிற சம்பவத்தெல்லாம் பேசிட்டோம். ஆ, இப்போ வந்து நம்ம சந்திரபாபு நாயுடு இருக்கிறார் பாருங்க, ஆமா தெரியுமா? தெரியும். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஆ, திருப்பதி கோயில்ல இந்துக்கள் மட்டும்தான் வேலை பார்க்கணும், ஆ, மத்தவங்க எல்லாரும் வந்து வேலை பார்க்க கூடாது, அவங்களோட மனசு புண்படாம அவங்கள வந்து வேற இடத்துல இடமாற்றம் பண்ணிடுவோம்னு சொல்லிக்கிறாரு. ஆமாப்பா, அதுதானே நியாயம். ஏன்னா ஒரு இந்து கோவில்னா அவங்க வந்து ஒரு சில சடங்குகள் இருக்கும், சம்பிரதாயங்கள் இருக்கும். இப்போ ஒரு இந்துவா இருக்கும்போது அதை வந்து ஏத்துக்கிட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும். மற்ற மதங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும்ல, அதனால அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஏன்னா ஆந்திரால வந்து இந்த மதமாற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொன்னாங்க. சோ நிறைய பேர் இந்துக்கள் பேரை வச்சிருப்பாங்க, ஆனா அவங்க வேற மதத்துக்காரங்களா இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான இதெல்லாம் களையணும், பிரச்சனைகளை களையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பாப்போம், அவங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கட்டும். நிச்சயமா நிச்சயமாகவா? என்ன சென்னை பாச போயிருச்சு? கண்டிப்பா கண்டிப்பா. சரிதான்பா. கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. அடுத்த செய்தி சொல்லுங்க. அடுத்து சீனாவில் ஒரு சம்பவம் இப்போது அரங்கேறி இருக்கிறது. என்ன இது? என்ன செந்தமிழுக்கு வந்துருச்சு? சென்னை தமிழ் வரேன். சீனால என்ன நடந்துக்குதுன்னா, புருஷன் முண்டாட்டி 2 பேர் இருந்துக்கிறாங்க, அவங்களுக்கு திடீர்னு விவாகரத்து ஆயிடுச்சு, டைவர்ஸ்னு சொல்லுவாங்க பாரு, ஆமா அது ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறம் அந்த அம்மா வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, வீட்டுக்கார்ட்ட எனக்கு இவ்வளவு நஷ்டஈடு ஓணும்னு கேட்டுக்கிறாங்க. ஆனா வந்து வீட்டுக்காரர் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நீதிமன்றம் என்ன உத்தரவிட்டுக்குதுன்னா, வீட்டு வேலைங்கிறது ஆம்பளை பொம்பளை 2 பேருக்கும் பொதுவானது, அதனால நீ இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா கேட்ட பணத்தை விட 5 மடங்கு நீ அதிகமா கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டுக்குது. குட்டு வச்சுக்குது. எப்படி பாக்குறீங்க? நான் என்ன பாக்குறது, நீ வந்து அருமையா பேசிக்கிட்டு இருக்க, இந்த செய்தியை விட நீ பேசுற அழகு இருக்கு பாத்தியா? ஆஹா, அப்படி ஒரு அழகு தம்பி உன் குரல்ல, அதுவும் சென்னை பாஷையில இந்த செய்தியை கேட்கறது. ஆனா என்னன்னா, எனக்கு இந்த 80s 90sல படம் வந்திருக்கும்ல, அந்த காலத்து படம், இந்த ஜெமினி கணேசன் படம், அந்த மாதிரி பார்த்த மாதிரி இருந்துச்சு. சோ அவங்கள மாதிரி இருந்துச்சு. சோ நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கல? பிடிச்சிருக்கு, நல்லா தான் பேசியிருக்க. சரி, பழைய காலத்துக்கு கூட்டு போன மாதிரி இருந்துச்சு. சரி, அடுத்த செய்தி நீ வந்து நார்மல் தமிழ்லயே பேசு. ஏன்னா போதும், நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியுது. அதனால அடுத்த செய்தி நீ நார்மல் தமிழ்ல பேசு. வேணா கோயம்புத்தூர் ஸ்லாங், மதுரை ஸ்லாங்ல ட்ரை பண்ணலாமா? அதெல்லாம் வேண்டாம், நெக்ஸ்ட் எபிசோட்ல போறோம், அதை மக்கள்கிட்ட கேட்போம். சரி, நாளைக்கு இவர் வந்து ஷோ பண்ணாரு அப்படின்னா எந்த வட்டார வழக்குல பேசலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த செய்தி நீ நார்மல் தமிழ்லயே சொல்லு தம்பி, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணாம ஆன் தி ஸ்பாட் பண்றதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா கஷ்டமா இருக்குன்னு தெரியல. ஆமா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, நான் உங்க கடைக்கு டெய்லி வர்றேன், சில நாளைக்கு டீ கொடுக்குறீங்க, கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள்? நீ ஏதாவது கேட்டனா இன்னைக்கு என்ன டேன்னு கேட்டா ஃப்ரைடேம்பு, அப்படித்தானே? அந்த மேல மோசமான ஆளெல்லாம் கிடையாது. டுடேம்பியா? இன்னைக்கு வந்து உலக தண்ணீர் தினம். உங்க கடைக்கு வந்துட்டு 1 ரூபாய் தண்ணி கொடுத்தீங்களா? உலக தண்ணீர் தினம் அன்னைக்கு. எப்பா, தண்ணி கொடுக்கறது தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்பெல்லாம் பாட்டில் இதான் வைக்கிறாங்க, கேன் வாட்டர்ல. கேன் வாட்டர். அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வேற நான் நகைச்சுவை பண்ண இன்னும் பண்ணு, யூ கேன் அப்படின்னு பாராட்டுறாங்க. நான் இருக்கிறது வேற ட்ரிபிள் கேனா, முன்னாடி இருந்தேன், அதை இப்ப கொண்டு வரேன். இப்ப தேவையில்லை, அதனால இப்ப கொண்டு வரேன் ட்ரிபிள் கேனை. சரி, கொண்டு வா. இப்ப கேன் வாட்டர்ல தான் எல்லாருமே பயன்படுத்தணும் தண்ணி குடிக்க. இப்ப என்ன ஒரு சென்னை மாநகராட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இந்த கேன் வாட்டர் விநியோகம் பண்றவங்க, உற்பத்தி பண்றவங்க எல்லாரையும் வச்சு ஒரு ட்ரைனிங் வகுப்பு ஒன்று நடத்திருக்காங்க. நடத்தி அந்த கேன்ல எதுலலாம் வந்து கீரல் விழுந்திருக்கோ, கீரல் விழுந்த அந்த கேனை வந்து பயன்படுத்தக்கூடாது. 1, 50 தடவைக்கு மேல ஒரே கேனை பயன்படுத்தக்கூடாது. சரி. 3வது, சூரிய ஒளியில வைக்கப்பட்ட கேனை வந்து பயன்படுத்தக்கூடாது. ஒரு கேன் தண்ணீர் குறித்த ஒரு விழிப்புணர்வு வந்து எல்லாருக்கும் வேணும். அது மூலமா நிறைய வியாதிகள் வந்து பரவுது தவிர பயன்படுத்துறதுனால அப்படிங்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வு, ஒரு பயிற்சி நடந்திருக்கு. அதனால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் இதெல்லாம் மைண்ட்ல வச்சு கொஞ்சம் கவனமா பயன்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கும். நம்மளும் விழிப்புணர்வு சொல்லிடுவோம். ஆமா, உங்க வீட்டுல வந்து ஒரு கேன் வச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் புது கேனா யூஸ் பண்ணுங்க. ஆமா, 50 தடவைக்கு மேல இருக்கிறத யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு சில உடல் நல கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதான் இந்த பதிவின் நோக்கம். அவ்வளவுதான். இப்ப கல்யாணத்துக்குலாம் விதவிதமா போட்டோ ஷூட் எல்லாம் பயங்கரமா நடக்குது. ஆமா தம்பி, உனக்கு எப்ப கல்யாணம்? அது நடக்கும்போது நடக்கும், நம்ம இப்ப அதை பத்தி பேச வேணாம். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன், நான் வாழ்க்கை நிம்மதியா போயிட்டு. கல்யாணத்தை பத்தி கேட்டோடனே வெக்கம் வந்துருது, அப்படியே முகம் பிரகாசமா மாறிடுது. சரி, அதெல்லாம் அவன் பேசுவான். செய்தி நான் சொல்லிடுறேன். தம்பி கூச்ச சுபாவமோ? கூச்சம் எனக்கு இல்ல, பல் தான் கொஞ்சம் கூச்சமா இருக்கு. அப்படியா? சரி. உங்க கடை போண்டா டீ எல்லாம் சாப்பிடறேன்ல தம்பி. சரி, செய்தியை சொல்லு. ஆமா, விக்கிபீடியா அப்படின்னு ஒரு தம்பதி. விக்கிபீடியாவா? விக்கிபீடியா தான் கேள்விப்பட்டிருக்கோம். விக்கிபீடியானா வீட்டுக்கார பேர், ஆம்பளை பேர் விக்கி, மணப்பெண் பேர் பியா. அப்படி பேர் பாட்டு கூட வரும்ல, பியா ஓ பியா பியா ஓ ஓ பியா, அந்த மாதிரி பியா. சொல்றதுக்கு என்னெல்லாம் பாட வேண்டியிருக்கு பாருங்க. விக்கிபீடியா இவங்க 2 பேரும் இன்ஸ்டால ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இந்த தம்பதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இது மாதிரி போட்டோ ஷூட் நடத்தும் போது நாங்க என்ன பண்ணோம்னா எங்க கல்யாணத்துல கலர் பாம் ஒண்ணு வச்சோம். கலர் பாமை வச்சு அது வெடிச்சு செதறும் போது நிறைய கலர்ஸ் எல்லாம் வரும்ல, அதோட போட்டோ எடுத்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணலாங்கிறதுக்காக அப்படி ஒரு செட்டப் பண்ணியிருந்தோம். ஒரு 20 அடி தள்ளி தான் வெடி இருந்துச்சு. ஆனா அப்படி இருந்துமே கூட திடீர்னு அது வெடிச்சு செதறிடுச்சு. இது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுத்துருச்சு. அதனால இதுக்கப்புறம் கல்யாணத்துல இது மாதிரி முயற்சி பண்றவங்க எல்லாம், தம்பதிகள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க அதை அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி போட்டோ ஷூட்டுங்கிற பேர்ல நிறைய விஷயங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி. அதுல நிறைய ஆபத்துகளும் இருக்கு. அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லாரும் அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். அதான் நம்ம இத மாதிரி ஏதாவது அட்வைஸ் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, உன்னை என்னையும் பூமரங்கள் அப்படின்ட்டுருவாங்க. ஆமா, அதனால அவங்கவுங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா சேஃபா இருந்துக்கோங்க அப்படிங்கறதா நல்லது. அதான் நம்ம தம்பி சொல்றாரு. நானும் இவர்கிட்ட இருந்து சேஃபா இருக்கும்னு முடிவு பண்ணிருக்கேன். அதனால இவர் இப்ப அடிச்சு பார்த்த போறேன். கலர் பாம்பெல்லாம் வைக்க மாட்டேன், உள்ள நான் வந்து வேற பாம்பெல்லாம் வச்சிருக்கேன், எஞ்சி ஓடிரு. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இப்ப உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.